ரோபோ ஷங்கருடைய மரணம் மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இந்த மாரி தான் எல்லாருக்கும் புடிச்ச, தெரிஞ்ச காமெடியன் வடிவேல் பாலாஜியும் வந்து இந்த மாரி இளம் வயசுலயே இறந்து போனது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இன்னைக்கு அதே மாதிரி 46 வயசுலயே ரோபோ சங்கர் அவர்களும் இறந்திருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்டின்னா, அவரு ஷோஸ்க்கு போன இடத்துல நண்பர்களோட சேர்ந்து நெறைய குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. நெறைய குடிப்பாரு. அதனால அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமாலைலாம் வந்தது. அதனுடைய பாதிப்பா தான் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு அப்டின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணத்துக்கு குடி காரணமான்னு நமக்கு தெரியல. ஆனா, இன்னைக்கு பல பேரோட குடும்பத்துல நடக்கிற மரணத்துக்கு குடி காரணமா இருக்கு. குடிச்சே பல பேர் வந்து நோயால ரொம்ப சின்ன வயசுலயே சாகுறது அதிகமாகிட்டு இருக்கு. இப்ப நாய்களால வந்து மக்களுக்கு பாதிப்பு. இந்த நாய எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ டிபேட்ஸ் நடந்தது, எவ்வளவோ பேசினாங்க. அது எல்லாமே சரி. ஏன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தால பாதிப்புன்னா, அதுக்கு என்ன சொல்யூஷன்னு தான் நம்ம தேடணும். அதே மாதிரி அத விட பல மடங்கு அதிக பாதிப்பு. இந்த குடியால பல பேர் குடும்பம் கெட்டு அழிஞ்சு நடுத்தெருவுல வந்து நிக்கிறாங்க அப்படின்னும்போது, அந்த குடிக்கு சொல்யூஷனா நம்ம கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க? நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? அப்படின்றத பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. அத விட நம்மளுக்கு இந்த குடி அப்படின்ற விஷயம் வந்து பல குடும்பங்கள அழிச்சு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ கவர்மெண்ட்டும் இந்த குடிய கண்ட்ரோல் பண்றதுக்கும், மக்கள் நல்லதுக்கு என்ன பண்ணலான்றத பத்தி யோசிக்கணும். நாமளுமே இந்த குடிய வந்து தவிர்த்துட்டு நம்ம குடும்பத்த பத்தி கொஞ்சம் யோசிச்சோம்னா, எல்லார் லைஃப்மே கரெக்ட்டா இருக்கும்.